ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இஃப்எல்ஸு ஃபாரு ஒயிலு பிரேக்கு கண்டினியூ இதெல்லாம் பார்த்தோம். இந்த கிளாஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இஃப்எல்ஸு எல்லிஃபு இதிலலாம் ப்ரோக்ராம்ஸாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30 ப்ரோக்ராம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா, பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா செக் பாசிட்டிவ் நம்பர். பாசிட்டிவ் அப்படின்னா என்ன? 0க்கு மேலே இருக்கணும், அதுதான் பாசிட்டிவ். நெகட்டிவ் அப்படின்னா மைனஸில் இருக்கிறது. ஓகே, இப்போ பாசிட்டிவ்னா என்ன? 1 2 3 அந்த மாதிரி இருக்கிறது. மைனஸுக்கு மேலே இருக்கணும், மைனஸு 0க்கெலாம் மேலே இருக்கிறது தான் பாசிட்டிவ். அப்போ நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு இன்புட் வாங்குகிறோம். நம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்புட் வாங்குகிறோம். இது எதுவாக இருக்கணும்? இன்டீஜர் அப்படின்ற டேட்டா டைப் தான், ஏன்னா நம்பராக தான் வரப்போகுது. அப்படிங்கும்போது இன்ட்டு ஒரு முழு எண்ணாக வேணும் அப்படின்றதுனால இன்ட்டுன்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்டர் ஏ நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வாங்குகிறோம். அந்த வேல்யூ எப்படி இருக்கணும்? இஃப் கண்டிஷனுக்குள்ளே 0க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 0க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடணும். ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட் ப்ரோக்ராம். செகண்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செக்கிய நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெகட்டிவ் அப்படின்னா என்ன? -1 -2 இதுதான் நெகட்டிவ் நம்பர். அப்போ நம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்புட் வாங்குகிறோம். அது 0க்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே என்ன கொடுக்குறோம்? 0க்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுனால லெஸ் தென் சிம்பிள் கொடுக்குறோம். அப்போ 0க்கு கம்மியாக இருந்தால் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இதுதான் செகண்ட் ப்ரோக்ராம். தேர்ட் ப்ரோக்ராம் போகலாமா? தேர்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா செக்கிய ஈவன் ஆர் நாட், ஈவன் ஆர் ஆடு, ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். நம்மன்னு சொல்லி ஒரு வேரியபிள் வாங்குகிறோம், ஒரு வேல்யூ வாங்குகிறோம். இது இன்ட்ன்ற டேட்டா டைப்பில் தான் இருக்க போகுது. அந்த நம்பர் இஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம், எல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அந்த டிவைட் பண்ணி மீதி ரிமைண்டர் வரும்ல, அந்த ரிமைண்டர் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது ஈவன் நம்பர். 0 இல்லாமல் 1 அந்த மாதிரி வேறு எதுவும் சம் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது ஆட் நம்பர். இப்போ எக்ஸாம்பிள்ஸ், நான் 4ஐ டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 4ஐ நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு கீழே 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. அப்போ அது ஈவன் நம்பர். இது நான் 5ஐ டிவைட் பண்ணுறேன், 2ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 1ன்றது கிடைக்கும் ரிமைண்டர். அப்போ அது ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லி அதுவாகவே கால்குலேட் ஆகிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். செக்கிய ஓட்டிங் எலிஜிபிலிட்டி. ஒரு ஓட் போடுறதுக்கு கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறோம். ஓட் போடுறதுக்கு கண்டிஷன் என்ன? 18ஆக இருக்கலாம் அல்லது 18க்கு மேலே இருக்கலாம். அப்போ ஒரு ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வாங்குகிறோம். அது 18க்கு மேலே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு எதுக்காண்டி கொடுக்குறோம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா 18ஐயும் சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ ஈக்குவல் டு கொடுத்தேன் அப்படின்னா 18ஐயும் சேர்த்து எடுத்துக்கும். அப்போ 18ஆக இருந்தாலும் எலிஜிபிள் டு ஓட்டு தான், 18க்கு மேலே இருந்தாலும் எலிஜிபிள் டு ஓட்டு தான். இப்போ நான் 30 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா 18க்கு மேலே தான் 30ன்ற வேல்யூ. அப்போ ஏஜில் போய் 30ன்ற வேல்யூ உட்காரும். அப்படிங்கும்போது 18க்கு மேலே இருக்குது, எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். சப்போஸ் நான் 12ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இஃப் கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆகி எல்ஸ் கண்டிஷன்ஸ் ட்ரூவாக மாறும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு செக் தி பிக்கஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். 2 நம்பர் கொடுக்குறேன், அந்த 2 நம்பரில் எந்த நம்பர் பெரிய நம்பரோ அதை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறேன். வேல்யூ வாங்குகிறேன், ஏல ஒரு வேல்யூ, பியில் ஒரு வேல்யூ வாங்குகிறேன். ரெண்டுமே இன்டீஜர் தான், இன்ட்டுன்னு வாங்கிட்டேன். இப்போ இஃப்பு எல்ஸும் எழுதியிருக்கேன். ஏ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு பி. நான் கொடுக்குற வேல்யூ ஏல பெரிய வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா ஏ இஸ் பிக்கர்.
சப்போஸ் ஏல அந்த வேல்யூ பெரிய நம்பர் இல்லை அப்படின்னா பி இஸ் பிக்கர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் ஏழில் வந்து 7 கொடுக்குறேன் ஏன்ற வேல்யூவில், பியில் வந்து 5ன்னு கொடுக்குறேன். அப்போ பி கிரேட்டர் தென் ஏ, அப்போ ஏ இஸ் பிக்கர் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து செக் டிவிசபிள் பை 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, என்னன்னு ஒரு வேல்யூ வாங்குகிறேன், அந்த வேல்யூவை இஃப் கண்டிஷனில் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சு அப்படின்னா டிவிசபிள் பை 5 கரெக்டு. நான் இப்போ என்னோட வேல்யூவில் 5ன்னு சொல்லி கொடுக்குறேன். 5 டிவிசபிள் 5 ஈக்குவல் டு 0. அதே இது நான் 6ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் 1 கிடைக்கும். அப்போ கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து அதே மாதிரி தான், டிவிசபிள் 7 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ பிரிண்ட்டில் வந்து எஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அதே இது நான் 8ன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா 8ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 1ன்னு வரும். அப்போ ஆன்சர்ஸ் வந்து நோ. அடுத்தது கிரேடு சிஸ்டம். கிரேடு சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு மார்க் கொடுக்குறேன், அந்த மார்க் வந்து 100க்கு மேலே இருந்தால் ஒரு கிரேடும், 75க்கு மேலே இருந்தால் பி கிரேடும், 50க்கு மேலே இருந்தால் சி கிரேடும். மற்றபடி எந்த மார்க் எடுத்தாலும் அவங்க ஃபெயில் அப்படின்றது தான். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எல்இஃப் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். ஒரு மார்க் வாங்குகிறோம், அந்த மார்க்கை இஃப் கண்டிஷனில் செக் பண்ணுறோம். 90 அல்லது 90க்கு மேலே, அதாவது ஈக்குவல் டு கொடுத்தா 90ஐயும் சேர்த்து எடுத்துக்கும். அப்படி இருந்தால் ஏ கிரேடு. சப்போஸ் அவங்க 75ல் இருந்து 75 எடுத்துக்கும், 75க்கு மேலே எது வர 89 வரை எடுத்துக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா பி கிரேடு. அடுத்தது 50க்கு மேலே, அதாவது 74 வரை எடுத்துக்கும். 50லேருந்து 74 வரை இருந்தால் சி கிரேடு. நெக்ஸ்ட்டு 50க்கு கீழே இருந்தால் எல்லாமே வந்து ஃபெயில் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அடுத்தது செக் 3 டிஜிட் நம்பர். ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பர் வந்து 3 டிஜிட்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ண போகுது. வேல்யூ வாங்குகிறேன் என்னன்றதில். இப்போ இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறேன், 100க்கு கம்மியாக, அதாவது 100ஆகவும் இருக்கலாம், அதனால ஈக்குவல் டு கொடுத்துருக்கு. ஓகேவா? அப்படி நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், இப்போ 120 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். 120 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அது 3 டிஜிட் நம்பரான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணும். செக் பண்ணி அப்படி 3 டிஜிட்டாக இருந்துச்சுன்னா 3 டிஜிட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நாட் ஏ 3 டிஜிட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். 3 டிஜிட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 100லேருந்து 199 வரை இருக்கிறது ஃபுல்லாமே 3 டிஜிட். அப்படி இருந்துச்சுன்னா 3 டிஜிட்டுன்னு இருக்கும், இல்லாட்டினா நாட் ஏ 3 டிஜிட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து செக் ஏ நம்பர் இஸ் 0 ஆர் நாட். நான் ஒரு நம்பர் தர்றேன், அந்த நம்பர் வந்து 0வா இல்லை நாட் 0வா. சப்போஸ் நான் 5ன்னு கொடுத்தேன் அப்படின்னா நாட் 0ன்னு வரும். -1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா நாட் 0ன்னு வரும். அதே இது நான் 0 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா 0ன்னு வரும். எப்படி அப்படின்னா ஈக்குவல் டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு அப்படின்றது, அப்போ நான் என்னன்றதில் 0ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இஃப் கண்டிஷனில் என்னன்ற இடத்துல 0ன்னு சொல்லி அசைன் ஆகும். ஈக்குவல் டு 0, அப்போ ரெண்டுமே 0வாக இருக்குது, பிரிண்ட் 0 அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். அதே இது நான் வேறு நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா நாட் ஏ 0 அப்படின்னு சொல்லி எல்ஸ் கண்டிஷன்ஸ் ஒர்க் ஆகும். அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா அல்பபெட் வவல்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் அப்படின்றது தான். இப்போ நான் ஒரு கேரக்டர் கொடுக்குறேன், சிஹெச் அப்படின்றதில் இன்புட் என்டர் ஏ லெட்டர், ஒரு லெட்ரு கொடுக்குறேன். அந்த லெட்ரு வந்து வவல்ஸாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுது. வவல்ஸ்னால் AEIOU. ஓகே, அது ஸ்மால் லெட்டர்லேயும் இருக்கலாம், கேபிட்டல் லெட்டர்லேயும் இருக்கலாம். அப்போ இஃப் கண்டிஷனில் செக் பண்ணுறோம். நம்ம கொடுத்த லெட்ரு, நான் வந்து ஒரு லெட்ரு தர்றேன், அந்த லெட்ரு AEIOU இதில் இருந்துச்சு அப்படின்னா வவல்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இந்த 5 லெட்டருக்குள்ளே ஏதாவது இருந்துச்சு AEIOU அப்படின்ற லெட்டரில் இருந்துச்சுன்னா வவல்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும் செக் பண்ணி இஃப் கண்டிஷனில். அப்படி இல்லை அப்படின்னா கான்ஸ்டன்ட்.
அடுத்தது லாகின் செக்கு. லாகின் அப்படின்னா யூசர் நேம் கொடுக்குறேன். நான் ஒரு யூசர் நேம் வந்து வாங்குகிறேன் இன்புட்டாக ஸ்ட்ரிங்கில். இன்புட்டுன்னு மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங் வேல்யூவாக எடுத்துக்கும். யூசர் நேம் இன்புட்டு, யூசர் நேம் வாங்குகிறேன். இஃப் கண்டிஷனில் செக் பண்ணுறேன். நான் வாங்கின யூசர் நேமும் அங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, என்ன கொடுத்துருக்கு, ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே அட்மின். அப்போ நான் அட்மின்னு யூசர் நேமில் கொடுத்துருந்தேன் அப்படின்னா லாகின் சக்ஸஸ்ன்னு வரும். சப்போஸ் அட்மினுக்கு பதிலாக யூசர் நேமில் நான் வேறு எதுவும் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இன்வேலிட் யூசர் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு வந்து லென்த்து வந்து செக் பண்ண போகிறோம். எப்படி செக் பண்ணுறது? PWT அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வாங்குகிறேன். ஒரு வேல்யூ வாங்கி அதை வந்து லென்த்து வந்து செக் பண்ணுறேன். லென்த்துக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா LEN அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். PWT அப்படின்றதான் பாஸ்வேர்டாக நம்ம வாங்கின வேல்யூ. அந்த வேல்யூவில் லென்த்து LEN கொடுத்துட்டேன் அப்படின்னா லென்த்து செக் ஆகும். அந்த லென்த்து எப்படி இருக்கணுமா, 8க்கு மேலே இருக்கணுமா. 8க்கு மேலே இருந்தால் இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆயிரும். பிரிண்ட்டில் ஸ்ட்ராங் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா, அந்த ஸ்ட்ராங் ஒர்க் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா வீக் அப்படின்னு சொல்லி ஒர்க் ஆகும். ஓகேவா? அதாவது நான் கொடுத்த லென்த்து வந்து 8க்கு மேலே இருக்கணும். 8 இல்லை 8க்கு மேலே இருந்தால் ஸ்ட்ராங்கு, இல்லாட்டினா வீக் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து செக் தி லீஃப் இயர். லீஃப் இயர் அப்படின்றது எத்தனை இயருக்கு ஒன் டைம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4 இயருக்கு ஒன் டைம் வரும். அப்போ அதை வச்சு தான் நம்ம கண்டிஷன் எழுத போகிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ச்சுரி இயர்ஸ். சென்ச்சுரி இயர்ஸ் எத்தனை இயருக்கு ஒரு டைம் வருது? 100 இயருக்கு ஒன் டைம் வருது. அதை வச்சு தான் நம்ம கண்டிஷன்ஸ் எழுதியிருப்போம். அடுத்து 400 ட்ரை பண்ணுவோம். இஃப்பில் 400ஆல் அந்த இயரை டிவைட் பண்ணுவோம், 0 வருதான்னு செக் பண்ணுவோம். அடுத்து 100ஆல் செக் பண்ணுவோம், 0 வருதான்னு செக் பண்ணுவோம், ரிமைண்டர். அடுத்து 4ஆல் டிவைட் பண்ணுவோம், அதுலேயும் 0 வருதான்னு செக் பண்ணுவோம். அப்படி அதாவது 100ஆல் செக் பண்ணும்போது 0 வரல அப்படின்னு 0 வந்துச்சு அப்படின்னா அது வந்து நாட் லீஃப் இயர். 4ஆல் டிவைட் பண்ணும்போது அது 0 வந்துச்சுன்னா லீஃப் இயர். 400ஆல் ட்ரை பண்ணும்போது அது 0 வந்துச்சுன்னா லீஃப் இயர். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். சப்போஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நாட் லீஃப் இயர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அடுத்தது நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணி ஓட்டிங் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். அதாவது இஃப்புக்குள்ளே இஃப்பு ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஏஜில் ஒரு வேல்யூ வாங்குகிறோம். சிட்டிசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. சிட்டிசனில் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ 18 அப்படின்னு சொல்லி கேட்குது. 18க்கு மேலே ஏஜ் இருந்துச்சு அப்படின்னா சிட்டிசன் கேட்குது. நம்ம சிட்டிசனில் எஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா யூ கேன் ஓட்டுன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். சப்போஸ் நான் நோன்னு கொடுத்தேன் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ரெக்யூர்டு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சப்போஸ் நான் 18க்கு கீழே கொடுத்துருந்தேன், 18ம் கொடுக்கல, 18க்கு மேலேயும் கொடுக்கல, 12 கொடுக்குறேன் அப்படின்னா ஏஜ் மஸ்ட் பி 18+ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அடுத்த ப்ரோக்ராம் ஸ்மாலஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். 2 நம்பர் தரேன். அந்த 2 நம்பரில் எந்த நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர்னு காட்டணும். அப்போ இதுக்கு லெஸ் தென் சிம்பிள்ஸ். ஏல ஒரு வேல்யூ வாங்குகிறேன், பியில் ஒரு வேல்யூ வாங்குகிறேன். சப்போஸ் ஏல சின்ன நம்பராக இருக்குது அப்படின்னா ஏ இஸ் ஸ்மாலஸ்ட்டுன்னு வரும். சப்போஸ் பியில் வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்குன்னா பி இஸ் ஸ்மாலஸ்ட்னு வரும். ஓகேவா? கம்பேர் 3 நம்பர்ஸ். 3 நம்பரை கம்பேர் பண்ணுறேன். எந்த நம்பர் பிக்கஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். வேல்யூ வந்து நான் வாங்கலை, ஆல்ரெடி நானே கொடுத்துட்டேன். ஏல வந்து 10 இருக்குது, பியில் 20 இருக்குது, சியில் வந்து 5 இருக்குது. இப்போ ஏ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு பி அண்டு ஏ கிரேட்டர் தென் சி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதில் ஏல அந்த வேல்யூ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஏ இஸ் பிக்கஸ்ட்னு வந்துடும். அடுத்தது பிக்கும் சிக்கும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ பியில் கிரேட்டர் தென்னாக இருந்தால் பி இஸ் பிக்கஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். அடுத்தது சியை கம்பேர் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஏ செக் பண்ணியாச்சு, அடுத்தது பி செக் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக என்ன இருக்குது? சி தான். அப்போ சியில் இருந்துச்சுன்னா சி இஸ் பிக்கஸ்ட். இதில் ட்ரை பண்ணும்போது பி இஸ் பிக்கஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆன்சர்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து செக் கேரக்டர் இஸ் டிஜிட் அப்படின்னு சொல்லி வரப்போகுது. நான் ஒரு கேரக்டர் கொடுக்குறேன், அது வந்து டிஜிட்டாக இருக்கான்னு செக் பண்ண போகுது. ஒரு வேல்யூ வாங்குகிறேன். நான் வந்து அந்த வேல்யூ வந்து சிஹெச் அப்படின்ற ஒரு வேரியபிளில் வச்சுருக்கேன். அப்போ டாட் இஸ் டிஜிட் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ், பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ்.
டிஜிட்டாக இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட்டில் டிஜிட்டாக வரும். நான் டிஜிட்டை தவிர வேறு ஏதாவது கேரக்டர் கொடுத்துருந்தேன் அப்படின்னா நோ டிஜிட் அப்படின்னு சொல்லி வரும். டிஜிட்னா நம்பர். அடுத்தது செக்கிய அப்பர் கேஸ் ஆர் லோயர் கேஸ். அப்பர் கேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுவுமே ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். சிஹெச் அப்படின்னு சொல்லி ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் வாங்குகிறேன். இப்போ ஒரு நேம் கொடுக்குறேன். அந்த நேம் வந்து ஸ்மால் லெட்டரில் நான் கொடுத்தாலும் அப்பராக வந்து கன்வெர்ட் ஆகும். எப்படி அப்படின்னா சிஹெச் டாட் இஸ் அப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டின் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அதுக்குள்ளே செக் பண்ணும். அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்பர் கேஸாக வரும், இல்லாட்டினா லோயர் கேஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். எப்படி செக் பண்ணுது அப்படின்னா இஸ் அப்பர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வச்சு தான் அது செக் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் அப்படின்னா எப்படி செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இஃப் கண்டிஷனுக்குள்ளே நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணி இஃப் கண்டிஷனுக்குள்ளே 2 கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். என்ன அப்படின்னா ஒரு நம்பர் என்னன்னு ஒரு வேல்யூ வாங்குகிறேன். அது வந்து டிவைட் பண்ணும்போது ஈக்குவல் டு 0 வரணும். பட் அது வந்து நாட் ஈக்குவல் டு 2 இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நாட் எ ப்ரைம்னு வரும், இல்லாட்டினா ப்ரைம் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது செக் தி பர்சன் இஸ் சைல்டு, டீன் ஆர் அடல்ட். ஒரு பர்சனோட ஏஜை வச்சு சைல்டா டீனா அடல்ட்டான்னு கண்டுபிடிக்க போகிறோம். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். எல்இஃப் யூஸ் பண்ணி இஃப்பில் வந்து அந்த ஏஜ் வந்து நான் கொடுக்குற ஏஜ் 13 கிட்ட இருந்துச்சு அப்படின்னா சைல்டு, அதாவது 12 வரை எடுத்துக்குவோம். 13ஐயும் சேர்த்து எடுக்கணும்னா ஈக்குவல் டு கொடுக்கணும். 13க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா சைல்டு. அடுத்தது வந்து 20 கிட்ட இருந்துச்சு அப்படின்னா டீனு, அதாவது 19 வரை எடுத்துக்குவோம். ஏன்னா 20ஐயும் சேர்த்து எடுக்கணும்னா ஈக்குவல் டு கொடுக்கணும். மற்றபடி நான் வேறு எது கொடுத்தாலும் அடல்ட்டு அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அடுத்தது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தான். ஒரு வாட்டரை வச்சு டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறோம். இது வந்து ஐஸாக இருக்கா, லிக்யூடாக இருக்கா, கேஸாக இருக்கான்னு சொல்லி. அந்த டெம்பரேச்சர் வந்து டீன்னு சொல்லி ஒரு வேரியபிளில் வாங்குகிறேன். அந்த டீ வந்து 0 இருந்துச்சுன்னா ஐஸு 0 டிகிரி, 100க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா லிக்யூடு, அதுக்கும் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கேஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அடுத்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டூடெண்ட்டு பாஸாக ஃபெயிலான்னு கண்டுபிடிக்கிறேன். ஒரு மார்க் வாங்குகிறேன் வேல்யூவாக. 35க்கு மேலே இருந்தால் பாஸு, 35க்கு கீழே இருந்தால் ஃபெயிலு. ஓகே, 35ஐயும் சேர்த்து எடுத்துக்கும் ஈக்குவல் டு கொடுத்ததுனால. அடுத்தது எலக்ட்ரிசிட்டி பில்லு. ஒரு யூனிட் வாங்குகிறோம். 100 வரை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஃப்ரீ காஸ்ட்டு. அதே இது 200 யூனிட்டுக்கு வரை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2 rupees பெர் யூனிட்டு. சப்போஸ் அவங்க 200க்கு மேலே யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு 500 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 rupees பெர் யூனிட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அடுத்து செக் வெப்சைட் டைப்பு. எப்படி வெப்சைட் டைப்பை செக் பண்ணுறது? யூஆர்எல் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வாங்குகிறேன். அந்த இதில் கண்டிஷன் செக் பண்ணுறேன். யூஆர்எல் அப்படின்ற நம்ம கொடுத்த ஒரு வேரியபிள் டாட் எண்ட்ஸ் வித்து அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது ஈக்குவல் டு .com அப்படின்னு சொல்லி முடிஞ்சுன்னா அது வந்து கமர்ஷியல் வெப்சைட்டு. எண்டு வித்தில் .orgன்னு முடிஞ்சுன்னா ஆர்கனைசேஷன்ஸ் வெப்சைட்டு. மற்றபடி இந்த 2 தவிர நான் வேறு எது கொடுத்தாலும் அது வந்து அதர் வெப்சைட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அடுத்தது மொபைல் பேட்ரி ஸ்டேட்டஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஒரு வேல்யூ வாங்குகிறோம் பின்னு சொல்லி. அந்த பீன்ற வேல்யூ 80க்கும் இருக்கணும், 80க்கு மேலேயே இருந்துச்சுன்னா ஹைன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் 40க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மீடியம், இல்லாட்டினா லோ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அடுத்தது டிராஃபிக் சிக்னல் அப்படின்னு சொல்லி ஒரு இன்புட் வாங்குகிறேன். அந்த இன்புட் வந்து ரெட்டுன்னு இருந்துச்சுன்னா ஸ்டாப்பு, எல்லோன்னு இருந்துச்சுன்னா ஸ்லோ, மற்றபடி வேறு எந்த கலர் கொடுத்தாலும் கோ அப்படின்னு சொல்லி
பிரிண்ட் ஆகும். அடுத்தது மார்க்ஸ் கேட்டகரி. கேட்டகரி அப்படின்னா என்ன அப்படின்னா கிரேடு யூஸ் பண்ணுற மாதிரி. 100க்கு மேலே இருந்தால் இன்வேலிடு, 60லேருந்து 100 வரை இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கிளாஸு, 45லேருந்து 59 வரை இருந்தால் செகண்ட் கிளாஸு, மற்றபடி எந்த இது இருந்தாலும் தேர்ட் கிளாஸு. அடுத்து ஒரு பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வாங்குகிறோம். அந்த வேல்யூ வந்து 1000க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா லோ பேலன்ஸ் அலாட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா பேலன்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். லாஸ்ட்டு ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செக் பாஸ்வேர்டு மேட்ச். ஒரு பாஸ்வேர்டு வாங்குகிறோம், ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு P1ன்னு, செகண்ட் அதே பாஸ்வேர்டை P2ன்னு சொல்லி வாங்குகிறோம், ரீஎன்டர் பாஸ்வேர்டுன்னு. இப்போ P1 அப்படின்ற பாஸ்வேர்டும் P2 அப்படின்ற பாஸ்வேர்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா பாஸ்வேர்டு மேட்ச்னு வரும். சப்போஸ் அப்படி ஈக்குவலாக இல்லை, P1 வேறு பாஸ்வேர்டாக இருக்குது, P2 வேறு பாஸ்வேர்டாக இருக்குது அப்படின்னா நாட் மேட்ச் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ நம்ம பைத்தானில் இஃப்எல்ஸு, அதாவது வெறும் இஃப்பு, நெஸ்டட் இஃப்பு, எல்இஃப்பு இதை மட்டுமே வச்சு ஒரு 30 எக்ஸசைஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த 30 எக்ஸசைஸும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ப்ரோக்ராமாக போட்டு ரன் பண்ணி பாருங்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இஃப்எல்ஸு, நெஸ்டட் இஃப்எல்ஸு, அதாவது கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் எப்படி கொடுத்தாலும் எழுத ஆரம்பிச்சிருவீங்க கோடு. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.